அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அதாவது இந்த வழக்கை வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் சற்று முன்பு செய்தியாளர் சந்தித்ததை பார்த்தோம். அதுல இருதரப்பு வாதங்கள், அதாவது இவர்தான் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்த பிறகு இருதரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஞானசேகரன் தரப்பிலிருந்து குறைந்தபட்ச தண்டனையை அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதே வேளையில அரசு தரப்புல தான் காவல்துறை தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட வாதங்கள்ல இது மிக கொடிய குற்றச்சாட்டை புரிந்திருக்கக்கூடிய இந்த ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று காவல்துறை தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களுக்கு பிறகுதான் இந்த வழக்குல தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுல ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுல 12 சட்டப்பிரிவுகள்ல வழக்கை பதிவு செய்தார்கள். அதுல 11 சட்டப்பிரிவுகள், அதாவது 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி இருக்கிறது என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அந்த 11 குற்றச்சாட்டுகள் தான் இவருக்கு தண்டனை அறிவிக்கப்படும். அந்த ஒரு குற்றச்சாட்டுகளுக்குமான தண்டனை விவரங்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முழுமையான அந்த தீர்ப்பிலே கொடுப்பார்கள். அதன்படி ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல, அதாவது 23ஆம் தேதி அன்று அவர் புகார் கொடுப்பதற்கு முன்னதாக அந்த மாணவி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் தனது ஆண் நண்பருடன் அந்த மாணவியை அந்த இடத்திற்கு சென்று அத்துமீறி அந்த தனது செல்போனில் படம் பிடித்ததற்காக ஒரு சட்டப்பிரிவு 329 என்ற ஒரு சட்டப்பிரிவு, அதாவது குற்றம் புரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒருவரது இருப்பிடத்திலோ அல்லது வேறொருவருடைய இடத்திலோ, ஒரு பொது இடத்திலோ, பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்திலோ நுழைவது என்ற அந்த குற்றச்சாட்டு, அதன்படி BNS 329 என்ற சட்டப்பிரிவிலே அதை சேர்த்திருந்தார்கள். அதற்கு பிறகு உள்ளே சென்று அந்த நபரை அடித்து துரத்தி விட்டு, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஆண் நண்பரை அவரை மிரட்டி அங்கிருந்து அடித்து துரத்திவிட்டு அந்த பெண்ணை அவரை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருப்பதல், அதற்கு 126 பிரிவு 2 என்ற இந்த BNS சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டது. அதே போன்று அந்த பெண்ணை அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்று வேறு யாரேனும் அங்கு வந்து விடுவார்கள், அங்கிருந்து சென்ற அந்த நபர் வேறு சில நபர்களை அழைத்து விடுவார் என்று, அதாவது அந்த பெண்ணினுடைய ஆண் நண்பர் வேறு சில நபர்களை அழைத்து வந்து விடுவார் என்பதனால அந்த மாணவியை மிரட்டி வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்றதனால கடத்தல் என்ற சட்டப்பிரிவும் சேர்க்கப்பட்டிருந்தது. அதே போன்று அது BNS சட்டப்பிரிவு 87. அதற்கு பிறகு BNS சட்டப்பிரிவு 127 பிரிவு 2. இது ஒருவரை தவறாக சிறைபிடித்து வைத்தல், அந்த பெண்ணை தான் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினாலும் கூட அந்த பெண்ணை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்ததன் காரணமாக இந்த சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டது. அதற்கு பிறகு பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக BNS 75 பிரிவு 2, அவர் பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக இந்த சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டது. அதே போன்று 75 கீழே பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3, இந்த 3 சட்டப்பிரிவுகளும் அதில் இடம்பெறக்கூடியவை. அதுல 75ல பார்த்தோம் என்றால் அந்த பெண்ணை அவருடைய விருப்பமில்லாமல் அவருடைய உடைமைகளை களைவது, அதற்கு பிறகு அவருடைய உடலை பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபடுத்துவது, துன்புறுத்துவது என்ற சட்டப்பிரிவுகள் எல்லாம் அதில் உட்கொண்டவை. இந்த பிரிவுகள் எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பிரிவு 76 BNS, இது ஒரு பெண்ணை அவருடைய ஒப்புதலே இல்லாமல், அவருடைய அனுமதியே இல்லாமல் கட்டாயப்படுத்தி மிரட்டி நிர்வாணமாக்குவதை இந்த சட்டப்பிரிவு சுட்டிக்காட்டுகிறது. அந்த சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கிறது, பிரிவு 76. அதே போன்று பெண் வெண்கொடுமை என்ற சட்டப்பிரிவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று செல்போனில் அந்த செல்போனில் தொடர்பு கொண்டு ஒரு நபரிடம் பேசுவது போன்று மிரட்டி அவர் செல்போனில் படம் பிடித்தது தொடர்பாக IT ஆக்ட், அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய சட்டம், இந்த சட்டப்பிரிவுகளும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி 12 சட்டப்பிரிவுகளின் கீழே ஞானசேகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுல 11 சட்டப்பிரிவுகள், 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதில் எந்த சட்டப்பிரிவுகள் நிரூபிக்கப்படவில்லை என்ற விவரங்கள் எல்லாமே ஜூன் 2ஆம் தேதி தான், அதாவது 12 சட்டப்பிரிவுகள்ல ஒன்று மட்டும் அது எந்த சட்டப்பிரிவு நிரூபிக்கப்படவில்லை, அதற்கான எந்த சட்டப்பிரிவுகளுக்கு ஆதாரம் இல்லை என்பது ஜூன் 2ஆம் தேதி தெரிய வரும். இந்த வழக்கை பொறுத்தளவுல அது பெரிய ஒரு பாதிப்பை தண்டனையில ஏற்படுத்தாது. ஏனென்றால் 11 சட்டப்பிரிவுகள்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டப்பிரிவுகளுக்குமான தண்டனை குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் வரை இப்படி தண்டனைகள் இருக்கும் பொழுது இதில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டால் 20 ஆண்டுகளுக்கு மேல அல்லது 25 ஆண்டுகளுக்கு மேலே அல்லது வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கக்கூடிய வகையிலான ஆயுள் தண்டனை, இது போன்ற தண்டனைகள் விதிக்கப்படலாம் என்று வழக்கறிஞர்கள் தரப்புல சொல்லப்படுகிறது. இதற்கான தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி தான் முழுமையாக
தெரிய வரும் என்றும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் முழுமையான வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டு இந்த வழக்கை பொறுத்தளவுல இந்த குற்றச்சாட்டில் இருந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞான